மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி தும்பைப்பட்டி கிராமத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து செய்தியாளர் ராஜா கிருஷ்ணா இணைகிறார். ராஜா கிருஷ்ணா, முழுமையான விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள பெண்கள் கண்களில் கருப்பு துணி கட்டியும் கும்மிப்பாட்டு பாடியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி, வல்லாளப்பட்டி, எட்டிமங்கலம், மேலவளவு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியது. இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பல்லுயிர் வாழும் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற இடங்களில் மறு ஆய்வு நடத்த ஒன்றிய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தும்பைப்பட்டி கிராமத்தில் கக்கன் மணிமண்டபம் அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு கண்களில் கருப்பு துணி கட்டியும் கும்மிப்பாட்டும் பாடியும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தங்கள் பகுதி பாரம்பரிய சின்னங்களில் பதாகைகளாக கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அப்பகுதியினர் இத்திட்டம் முழுமையாக ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேலவளவு கிராமத்திலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை முழுமையாக கைவிடணும்னு வலியுறுத்தி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.